Praise be to the holy name of the Lord. ஒரு என்னுடைய சிறிய சாட்சி சொல்லிவிட்டு நான் கர்த்தருடைய வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I wish to share with you the word of God after I share my testimony with you. நான் ஒரு பெயர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். I was born into a nominal Christian family. என்னுடைய வீட்டார் பாதிரியாருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். And those in my household belong to a family of priests. அதாவது என்னுடைய தகப்பனாருடைய தகப்பனாரும் ஒரு ரெவரண்டாக இருந்தார். என்னுடைய தாயாருடைய தாத்தாவும் ரெவரண்ட். இரண்டு பக்கத்திலும் பாதிரியாருடைய ரெவரண்ட்ஸ் ஃபேமிலி. And both my mother's side and my father's side they were all families that belong to priests. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடினால மிகவும் பக்தி உள்ளவர்களாக கண்டிப்பாக நாங்கள் வளர்க்கப்பட்டோம். And we were all groomed up in a lot of discipline and orderliness. சிறு வயதிலிருந்து நான் அதிகமாக கர்த்தரை நேசிக்க முடியாத ஒரு அனுபவத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார். And the Lord gave me an experience to love the Lord even as I was groomed up in my childhood. அந்த நாட்களில் நாங்கள் போதிக்கப்பட்ட மார்க்கத்தின்படி பக்தி வைராக்கியமாக நான் ஜீவித்தோம். And in accordance with the truths that were taught to us, we lived our life in a godly way. ஆனால் கர்த்தர் எங்கள் மேல் வைத்ததான ஒரு உன்னதமான நோக்கத்தினால ஏற்ற வேளையில சத்தியத்தின் மூலமாக சந்தித்தார். Because God had a divine plan concerning my life, the Lord started to deal with me in my life. எனக்கு பெந்தெகோஸ்தே என்றால் என்னவென்று தெரியாது. I did not know what the Pentecostal experience meant. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் முதலாக என் தாயார் தான் இந்த பெந்தெகோஸ்தே அனுபவத்தில் சென்றார்கள். But it was my mother who first had her fellowship with this Pentecostal mission. உண்மையாகவே கர்த்தர் அவளை தொட்டார். And truly the Lord touched her. அவர் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்றார்கள். And she was saved and she received baptism. அதன் பின்பு வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்து விட்டார். After which all the members in our family started to go to the church. என்னையும் கூட வர வேண்டும் என்று சொன்னார்கள். நானும் வர வேண்டும் என்று சொன்னார்கள். And they also invited me to come. ஒரு நாள் நான் ஆலயத்துக்கு போனேன். And one day I went to the church. அந்த வேளையில் அவர்கள் எல்லாரும் ஆவியில் நிரம்பி சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து கொண்டிருந்தார்கள். At that time everyone was filled with the unction of the Holy Ghost and they were joyous. அது எனக்கு ஒரு வினோதமாக அனுபவமாக இருந்தபடினால அது எனக்கு பிடிக்கவில்லை. நான் திரும்பி வந்து விட்டேன். Because it seemed to be a kind of a unique and eccentric experience, I returned. காரணம் நம்முடைய ஆலயங்கள்ல எவ்வளவு பக்தியோடு அமைதியாக தேவனை பாடி துதித்து ஆராதிப்பார்கள். இவர்கள் இப்படி தாறுமாறாக இருக்கிறார்கள் என்று எண்ணி நான் திரும்பி போய்விட்டேன். I thought in myself that when we worship God in silence. Our church is generally very silent, but these people shout aloud when they worship God and they didn't like it. என் வீட்டார் என்னோட வற்புறுத்தினார்கள். ஆனால் எனக்கு விருப்பம் இல்லாதபடிதான் நான் போகவில்லை. Though the members of my family compelled me to join them in this worship, because they did not like it, I did not go with them. ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல ஆலயத்துக்கு போகாதபடினால வீட்டை பூட்டி விட்டு வெளியில ஏறு என்று சொல்லி அவர்கள் ஆலயத்துக்கு போயிருக்கிறார்கள். Sometimes because I did not join together with them for the worship, they had locked me outside the house and they went away. அப்படிதான் அந்த சத்தியத்திற்கு அந்த அனுபவத்திற்கு நான் விரோதியாக இருந்தேன். Therefore I was an enemy to this truth. ஆனால் ஆண்டவர் ஆச்சரியமாக நம்முடைய சபையில் நடக்கிற ஞாயிறு பள்ளியில சேரும்படியாக வந்து படிக்க முடியாத ஒரு வாஞ்சி எனக்கு தந்தார். But the Lord marvelously gave me a desire to study in the Sunday school. அப்பொழுது சத்தியத்தின் மூலமாக கர்த்தர் என்னோடு பேசினார். நான் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. During that time the Lord dealt with me to the truth and I had no other option. அப்பொழுதுதான் நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கிறிஸ்துவை அறியாத ஒரு பாவியாக தான் ஜீவித்துக் கொண்டிருந்தேன் என்று விளங்கிக் கொண்டேன். It is then that I knew that though I was a nominal Christian, I had lived a life of a sinner without knowing whom God was. அதன் பின்பு நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் என்னை ரட்சித்தார். After which I surrendered myself to the Lord and the Lord saved me. ஞானஸ்நான சத்தியத்திற்கு நான் கீழ்ப்படியும்படியாக ஒப்பு கொடுத்தேன். And I also surrendered myself to obey to the truth of water baptism. அந்த நாட்டில் நம்முடைய விசுவாச வீடுகளில் அவ்வளவு வசதிகள் இல்லை. During those days Faith Home did not have many ஞானஸ்நானத்தை கொடுக்க வேண்டும் என்றால் சில விசுவாசிகள் வாலிபர்கள் எல்லாம் வந்து தண்ணீர் இறைத்து தொட்டியில் தண்ணீர் நிறைக்க வேண்டும். அப்புறம் ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். And during those days the baptism tank should be filled with water by bringing water in buckets, and that's how the baptism would be administered. அப்படி ஞானஸ்நானம் எடுக்க முடியாத சில வாலிபர்கள் தண்ணீர் எடுத்து ஞானஸ்நான தொட்டி நிரப்பினார்கள். அதில் நானும் சேர்ந்து அதற்காக நான் தண்ணீர் நிறைத்தேன். And when the work of the water tank being filled with water was going on, I joined together with the youths there, and I also brought water in buckets and filled the tank. என்னுடைய வீட்டார் இந்த சபை ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் ஒரு சரியான ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் வராதபடினால என் வீட்டாரே ஞானஸ்நானத்துக்கு தடையாக இருந்தார்கள். And though the members of my family were Christians, since they did not know the Lord in accordance with the proper truth, they themselves were later an obstacle to me. காரணம் நம்ம பாதிரியார் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பெந்தெகோஸ்தில் போய் ஞானஸ்நானம் எடுத்தா நமக்கு அவமானம் என்று சொல்லி என் தாயார் இல்ல மற்றவர்கள் எல்லாரும் விசேஷமாக உறவினர்கள் மிகவும் அதிகமாக எதிர்த்தார்கள். The reason was that since they belonged to a family of priests, if I alone would deviate and go over to embrace another truth, it would be a shameful experience to them. Therefore they themselves were an obstacle
obstacle to me. சிலுவையிலே ஞானஸ்நானம் எடுத்தாயிற்று, ஆகவே இன்னொரு ஞானஸ்நானம் எதற்கு என்று கேட்டார்கள். They said, you have received baptism while you were a child. What is there for you to have need for another baptism? வேறொரு உறவினர் சொன்னார், இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்தில் மாறுகிறவர்கள் ஞானஸ்நானம் அப்படி முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கணும், நமக்கு அது அவசியம் இல்லை என்று சொன்னார். Some people said it's only when people convert from a Hindu background to a Christian background that they have to take baptism, but for us who are already Christians there's no need for one. ஆனால் கர்த்தர் சத்தியத்தை குறித்து தெளிவாக பேசின பொழுது இந்த எந்த எதிர்ப்பு தடைகளையும் பாராமல் மனப்பூர்வமாக ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்தார். But when the Lord started to speak to me with the truth, the Lord opened my eyes and the Lord helped me to overcome all these obstacles and hindrances that stood before me. அதன் பின்பு சில மாதங்கள் கழித்து கர்த்தர் பரிசுத்த ஆவியை எனக்கு தந்தார். And after a few months thereafter the Lord anointed me with the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது கூட பிசாசானவன் தடை செய்ய ஆரம்பித்தான். And even in the process of receiving the Holy Spirit, the devil started to hinder me. ஒரு நாள் கர்த்தர் எனக்கு காத்துருவத்தில் அந்நிய பாஷை தந்தார். And once the Lord helped me to speak in diverse tongues. திடீரென்று பிசாசு எனக்கு ஒரு சந்தேகத்தை கொண்டு விட்டான். அதாவது பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் பேசினா, தவறா பேசினா அது மன்னிக்கப்படாது என்று சொல்லி அந்த சந்தேகம் வந்து அப்படினால இது கர்த்தர் கொடுத்த பாஷை இல்லை சொல்லி நான் அதை அசதியா விட்டு விட்டேன். At that time the devil deceitfully brought into my knowledge this verse that if any man shall blaspheme and speak against the Holy Ghost, it shall not be forgiven him. And I thought if I speak undue things like that, it would not be forgiven me, and I ceased to speak. கிருபையாக கர்த்தர் அந்த சந்தேகத்தை மாற்றி எனக்கு அந்த அந்நிய பாஷை அடையாளத்தோட விஷயத்தை பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்தார். But the Lord helped me to graciously deal with that occasion and filled me with the unction of the Holy Ghost, and I thank God for it. விதமாக கர்த்தருடைய காரியங்களை கர்த்தரை கொண்டு வந்த அப்படினால உலக பிரகாரமான எல்லா விஷயங்களிலும் கூட எந்த குறைவும் இல்லாமல் என்னை ஆசீர்வதித்தார். And since the Lord had helped me to embrace these things spiritually, the Lord also blessed me and lifted me up in my material needs. அதன் பின்பு கர்த்தருடைய வீட்டில் வந்து கர்த்தருடைய ஊழியர்களுக்கு பணிவிடை செய்யும், அவர்களோடு சேர்ந்து வீடுகள் சந்திக்க போகிற காரியங்களை எல்லாம் உதவி செய்ய முடியாக கர்த்தர் உதவி செய்தார். After which the Lord helped me to be with the servants of God and co-minister together with them and help them visit homes and in that manner do part of the ministry. இவ்விதமாக அவர்களோடு சேர்ந்து ஜீவித்த பொழுது அவர்களுக்கு இருக்க சந்தோஷத்தை, அவர்களுக்கு இருந்த அந்த மேன்மையான அனுபவங்களை காணும் பொழுது எனக்கும் கூட அவர்களை போல கர்த்தருடைய வீட்டில் வந்து ஜீவிக்க வேண்டும், வாசம் செய்ய வேண்டும், கர்த்தரை ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தது. When I looked at their sublime life and the lifted state of their life, I also had a desire in my heart to live like them and minister like them for the Lord. கர்த்தர் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக இந்த கனமான அனுபவத்திற்காக மேன்மையான நியமித்தபடினால சில நாட்கள் கழித்து கர்த்தர் இந்த உன்னத கனமான ஊழியத்திற்கு அழைப்பையும் தந்தார். Since the Lord had foreappointed me to serve him in this glorious ministry, in the process of time the Lord also called me to serve him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான் கர்த்தருடைய வீட்டில் இருந்து கர்த்தருடைய ஊழியர்களுக்கு உதவியா இருக்கிறது, பணிவிடை செய்கிறது, மற்ற காரியங்களை எல்லாம் இந்த வீட்டார் எனக்கு அவர்கள் உற்சாகப்படுத்தினார்கள். And the members of my family they enthused me while I was indulging in ministering to the servants of God in the faith home. ஆகவே கர்த்தருடைய ஊழியத்துக்கு போகிற விஷயத்துல நிச்சயமா அவர்கள் ஒன்றும் தடை செய்ய மாட்டார்கள் என்று நான் எண்ணி ஒரு கன்வென்ஷன்ல என்ற வீட்டாருடைய அனுமதி இல்லாமல் கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன். Therefore, thinking that the members of my family will not hinder me at all because they enthuse me in ministering to the saints in the faith home, I, without the knowledge of the members of my family, applied for the full-time service during a convention. அதுவரையிலும் விசுவாசத்தில் வந்ததனால கர்த்தரை ஏற்றுக்கொண்டதனால பாடுகள் என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்த எனக்கு அதன் பின்புதான் இந்த ஜீவியத்தில் பாடுகள் உபத்திரவங்கள் ஆரம்பித்தது. And I, though I had accepted the Lord, had not been really open to sufferings till then, but it's only thereafter that I came to know what sufferings really meant. என்னுடைய வீட்டார் முற்றிலுமாக விரோதமாய் மாறிவிட்டார்கள். And all the members of my family turned against me. ஆலயத்துக்கு போய் எல்லாம் உதவி செய்யலாம், ஆனா இதுல யார் போக சொன்னது, இதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லாத காரியம் என்று சொல்லி பலத்த எதிர்ப்பை தெரிவித்தார்கள். And they said it would be right if you could go to the faith home and help them out in certain things, but to take part in the full-time ministry, that would not be apt, and they hindered me and they stood against me. அதன் பின்பு ஆலயத்துக்கு போவதை கூட தடை செய்து விட்டார். And after which they also stopped me from going to the church. பல தடைகள் மத்தியில தான் சில நாட்கள் ஜீவிக்க வேண்டியிருந்தது. And I had to spend my life like that in the midst of being having those hindrances. ஆனாலும் கர்த்தர் என்னை விடவில்லை. But the Lord did not give up on me. சில நாட்கள் கழித்து கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். And the Lord after some time started to deal with me. நான் கர்த்தரிடத்துல நான் என்னுடைய காரியங்களை சொல்லி அவரிடத்துல எனக்கு ஒரு வாக்குறுதி தர வேண்டும், வாக்குத்தத்தம் தர வேண்டும் என்று கேட்டேன். I supplicated to the Lord and I asked of the Lord to speak to me specifically with a promise. உண்மையாக நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வர வேண்டும் என்றால் அதுக்காக என்னை
ஜீவியத்தில் சில காரியங்களை நான் அடையாளமாக கர்த்தர் செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அதெல்லாம் கர்த்தர் செய்தார். And I asked the Lord, if I have been called into this ministry, you should work certain signs to mark that it is true. And the Lord worked it all in my life, even as I asked. ஆண்டவர் என்ன இந்த காரியங்களை உறுதிப்படுத்தின அப்படினால மறுபடியும் இந்த வீட்டாருடைய அனுமதி இல்லாம கர்த்தருடைய ஊழியத்தில் வந்து சேர்ந்து வீட்டை விட்டு ஓடி வந்து ஊழியத்தில் சேர்ந்து. Since the Lord definitely spoke to me about my calling, without the permission of my family members, I once again applied it to this full-time ministry. அப்பொழுது அவர்கள் எனக்கு விரோதமாகவும் சபைக்கு விரோதமாகவும் எழும்பி கிரியை செய்யும்படியாக எழும்பினார்கள். And the people in my family started to work against me and even against the church. ஆனால் அந்த வேளையில கர்த்தர் யுத்தம் செய்தார். And at that time the Lord started to fight. நான் சிறு பிராயத்திலே வியாதி உள்ளவனாக இருந்தபடினால அப்பொழுது கர்த்தர் எனக்கு வியாதியெல்லாம் நீக்கி சுகமாக்கினால் இவனை கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும் என்று அவர்கள் அறிந்திருந்த அந்த பாதிரியாராக ஒப்பு கொடுக்கும் என்று அவர்கள் பிரதிஷ்டை செய்திருந்தார்கள். And even the members of my family, in accordance with the little knowledge that they had about God, had dedicated my life to the Lord's service if I, as a young man, would be delivered from my sickness in which I was. அவர்கள் விரோதமாக எழும்பினபோது கர்த்தர் அவரோடு பேசி நீங்கள் தானே ஒப்பு கொடுத்தீர்கள் ஒன்றும் செய்யக்கூடாது எச்சரித்தவர்கள் அப்படியே அமைதியாக விட்டார்கள். And the Lord started to deal with them and reminded them of their earlier dedication and said that you yourself had dedicated your child to me earlier, you should not stop them anymore. ஆண்டவர் தடைகளை நீக்கி கர்த்தர் யுத்தம் செய்து ஆச்சரியமாய் கர்த்தருடைய வீட்டில் என்னை கொண்டு வந்தார். And the Lord amazingly put away all the obstacles, dealt with them and brought me into his ministry to serve him. பரிசுத்தவான்களோடு சேர்ந்து சந்தோஷமாய் கர்த்தருடைய வீட்டில் ஜீவிக்கவும் கர்த்தரை சேவிக்கும் கர்த்தர் உதவி செய்தாலும் பல சந்தர்ப்பங்களில் சத்ருவானவன் பல விதங்களில் போராடி இருக்கிறான். Though I have joined together with the other servants of God to joyfully serve him, the devil in different ways is also working against me to remove that joy away from my life. கர்த்தரை மறுதலிக்க கர்த்தருடைய வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய அநேக சோதனைகளை கொண்டு வந்தான். And he brought diverse temptations in my life whereby I might be removed from this ministry and go away from here. கர்த்தரை முன்குறித்தபடினால கர்த்தரை தெரிந்து கொண்டபடினால அந்த சோதனைகளை எல்லாம் சில சந்தர்ப்பங்களில் பரிசுத்தவான் மூலமாகவும் சில சந்தர்ப்பங்களில் கர்த்தர் நேரடியாக இடைப்பட்டது மூலமாகவும் எல்லா சோதனைகளும் தப்புவித்தார். But in the midst of all these temptations, since the Lord had foreappointed me, the Lord operated and dealt with me directly and even through the servants of God and helped me to stand fast in those temptations. ஆச்சரியமாய் கர்த்தரை கர்த்தருடைய வீட்டில் பாதுகாத்து பராமரித்து வருவதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I praise and thank God for amazingly and marvelously keeping me yet in this ministry. கர்த்தருடைய வீட்டில் வந்த பின்பு கற்றுக்கொண்ட சத்தியங்களை எல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது கர்த்தர் வைத்திருக்கிற அந்த மேன்மையான அனுபவத்துக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது நான் அடிக்கடி நான் ஆராய்ந்து நான் நினைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நான் என்னை தாழ்த்தி அவரை துதித்து இருக்கிறேன். When I understand the truths that the Lord has been revealing to me, I realize my unworthiness and say to the Lord, there is nothing in me that you should open all these things to me. கர்த்தருடைய வீட்டில் வந்த பிறகு கூட எனக்கு பல சந்தர்ப்பங்களில் வியாதிகள் வந்தது. ஒரு சில சந்தர்ப்பங்களில் மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் வந்தது. கர்த்தர் அந்த வேளையில ஆச்சரியமாய் என்னை சுகமாக்கினார், பலப்படுத்தினார். There were some occasions when I was taken sick and sometimes sick even unto the point of death, but in all those occasions the Lord marvelously healed me of my sicknesses. அந்த மாதத்திலும் கூட நான் மிகவும் நோய்வாய்ப்பட்டு மரண தருவாயில் தான் இருந்தேன். கர்த்தர் ஆச்சரியமாய் என்னை சுகமாக்கி எழுப்பின முடியினால் தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக சாட்சியாக நிற்கிறேன். Even last month I was taken sick and was nigh unto death, but the Lord marvelously touched me and healed me, and now am I here in your presence ministering to the Lord. என்னுடைய ஜீவியத்தில் இந்த நாட்டில் எனக்கு ஒரே ஒரு வாஞ்சை உண்டு. There is one desire in my life. வேற எந்த காரியங்கள் மேலும் எனக்கு விருப்பம் இல்லை. I do not have my desire upon any other thing. எப்படியாகிலும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு உண்மையான பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை ஊழியத்தை செய்து சியோனில் காணப்படும். அது ஒரே ஒரு வாஞ்சை தான் என்னுடைய இதயத்தில் இருக்கிறது. There is this one and only desire in me that I lead a holy life and live a life that is faithful to God and be found with him in Zion. அப்படினால நீங்கள் அந்த கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேறும்படியாக உங்களுடைய ஜெபங்களை நினைத்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். And I also request you humbly that you might remember me in your prayers, that my desire might be fulfilled.